அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. வேறு எந்த வழிபாடுகளும் தாந்திரிகங்களும் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த எளிமையான ஒரே ஒரு தாந்திரிகத்தை செய்தால் போதும் 16 செல்வங்களும் உங்கள் வீட்டில் தாண்டவமாடும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். அல்லது இந்த ஒரு தாந்திரிகத்தை செய்தாலே போதும் 16 செல்வங்களையும் மின்னல் வேகத்தில் நம்மால் கவர்ந்தெழுக்க முடியும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்க தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலயே சிம்பிளான ஒரு மெத்தட். இமீடியட்டா இன்ஸ்டன்டா நமக்கு பலன்கள் தெரியும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 4:21 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஏப்ரல் 24 புதன்கிழமை விடியற்காலை 5:54 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய நாள் முழுவதுமே பார்த்தோம்னா நிறைவான பௌர்ணமி திதி நமக்கு இருக்கு. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பௌர்ணமி திதி, அதுவும் சித்ரா பௌர்ணமி. நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ இன்றைய சித்ரா பௌர்ணமி தினத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்தால் கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்றைய ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும் 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் எலுமிச்சம்பழம். தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்களை நம்முடைய சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்ல கூட நிறைய பதிவுகளை பார்த்திருக்கோம். எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலுமாக விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் நேர்மறை ஆற்றல்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. பொதுவாக அம்மன் கோவில்களில், அதிலும் உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் அம்மனுடைய மடியில எலுமிச்சம்பழத்தை வைத்து அதை நம்ம எடுத்துட்டு வருவது வழக்கம். இதற்கு காரணம் அம்பிகையினாலே சக்தியின் வடிவம். அம்மனின் சிலையிலிருந்து தெய்வீக சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக ஆற்றலை இந்த எலுமிச்சம்பழம் உறிந்து கொள்ளும். சோ அம்மன் கிட்ட இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்முடைய வீட்டில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை சக்திகள் பெருகும். சரிங்க, இந்த மெத்தடுக்கு ஒரே ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவாக புள்ளிகள் இல்லாத நல்ல பழமாக நீங்க எடுத்துக்கணும். வீட்டுல நீங்க எலுமிச்சை மரம் வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து கூட நீங்க பழத்தை எடுத்துக்கலாம். பச்சை நிறத்தில் கிரீனிஷா இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை எடுக்க கூடாதுங்க. மஞ்சள் நிறத்தில் கனிந்து இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் தாங்க நமக்கு தேவை. இந்த எலுமிச்சம்பழத்தில் பணத்தை கவர்ந்தெழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுத போறோம். பணத்தை மட்டும் கிடையாதுங்க,
16 செல்வங்களையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் உண்டு. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த சில எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். இந்த எண்களை சூட்சமமான முறையில் நாம் பயன்படுத்தினால் அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரீஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் 6 எண்களை கொண்டது. எலுமிச்சம்பழத்தில் இந்த நம்பரை நம்ம எழுத போறோம். கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல இந்த நம்பரை நாம் எழுதலாம். கருப்பு நிறத்தில் மட்டும் எழுதக்கூடாதுங்க. பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ண கூடாது. கிரீன், ப்ளூ அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 234451 234451. நான் இப்போ ப்ளூ கலர் மார்க்கர்ல எழுதியிருக்கேங்க. நீங்க ரெட், ப்ளூ அல்லது கிரீன் எதுல வேணாலும் எழுதலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதினாலே போதும். எலுமிச்சம்பழத்தில் இந்த ஏஞ்சல் நம்பரை நாம் எழுதும் போது அதற்கு வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரை எலுமிச்சம்பழத்துல நீங்க எழுதிட்டு 16 செல்வங்களும் எனக்கு வசியமாகணும், 16 செல்வங்களும் என்னுடைய வீடு தேடி வரணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வலது கையில வச்சுட்டு நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருக்கீங்க, அதாவது சொந்தமாக வியாபார ஸ்தலங்கள், கடை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி அங்க நீங்க வச்சிருங்க. வீட்லயும் நீங்க தனியாக வைக்கலாம். அதே போல வியாபார ஸ்தலங்களிலும் நீங்க வைக்கலாம். இன்றைய ஆற்றல் மிக்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த எலுமிச்சம்பழம் எவ்வளவு வேணாலும் காயலாம். எலுமிச்சம்பழம் காய்ந்தால் அந்த இடத்துல பாசிட்டிவான எனர்ஜி இருப்பதாக அர்த்தம். இன்கேஸ் அந்த எலுமிச்சம்பழம் அழுகிவிட்டால் நீங்க பயப்பட வேண்டாம். எதிர்மறை ஆற்றல்களை அந்த இடத்துல இருந்து அது எடுத்திருக்கும். அழுகி போன எலுமிச்சம்பழத்தை அந்த இடத்துல இருந்து உடனே நீங்க எடுத்துருங்க. அதை குப்பையில நீங்க தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு நீங்க நம்பர் எழுதி வைக்கிறீங்க. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் அல்லது 2 நாளைக்கு பிறகு அந்த பழம் அழுகிடுச்சுன்னா உடனே நீங்க எடுத்து போட்டுருங்க. திரும்பவும் ஒரு புதிய எலுமிச்சம்பழம் வாங்கி இந்த நம்பரை எழுதி நீங்க வைங்க. இன்கேஸ் அந்த எலுமிச்சம்பழம் காய ஆரம்பித்தால் அது அப்படியே இருக்கட்டும். 1 மாதத்திற்கு பிறகு, அதாவது அடுத்த பௌர்ணமிக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க கால்படாத இடம் அல்லது நீர்நிலைகள்ல பார்த்து போட்டுருங்க. விருப்பப்படுறவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதே போல தாந்திரிகத்தை நீங்க செய்து வைக்கலாம். புதியதாக நீங்க செஞ்சு வைக்கும் போது பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்க தூக்கி போட்டுருங்க. முக்கியமான விஷயம், இந்த ஏஞ்சல் நம்பர்ல நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்க. இந்த நம்பரை மட்டும் நீங்க கரெக்டா எழுதணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.